ஐயா சுவாமி வந்து இந்தியாவுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருக்காரா? இந்தியாவுடைய பெருமைகள பத்தி சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சுவாமிக்கு இந்தியானாவே அப்படி ஒரு கர்வம் வந்துற மாதிரி பேசுவார். அவ்வளோ கர்வத்தோடு பேசுவார். இந்தியாவை பற்றி யாரும் தாழ்வாக பேசுனாங்க அப்படின்னா ரொம்ப கோச்சுக்குவார். ரொம்ப கோச்சுக்குவார். ஒரு தடவை ஒரு நண்பர் வந்து யூரோப் போயிட்டு வந்திருந்தார். அவருக்கு அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் பார்த்துட்டு இந்தியா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவருக்கு. இங்கே வந்து சாமிகிட்ட சொல்கிறாரு, சாமி, தே ஆர் கோயிங் டு மூன், தே ஆர் கோயிங் டு அதர் பிளானட்ஸ், தே ஆர் பிளானிங் இன் சச் எ வே அண்ட் தே ஆர் லிவிங் இன் சச் எ ஹாப்பியஸ்ட் வே அண்ட் வி ஆர் ஸ்டில் சஃபரிங் அண்ட் வி ஆர் ஸ்டார்விங். இதெல்லாம் பசி பட்டியமாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யறோன்னா, அந்த யாகங்கள் ஹோமங்கள் வளர்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம். எங்க சாமி என்ன சாமி பண்ணிட்டு இருக்கோம் லவஞ்சனோன்னு அவர் அப்படியே சாமி பேசுறதை விட்டார். பேசுறதை விட்டுட்டு என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சிகரெட் மட்டும் பிடிச்சிட்டு சொல்றாரு, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ கேன் ஆல்சோ அச்சீவ் தட் ஸ்டேட்டஸ். நீயும் கடுமையாக உழைச்சினா உனக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் வந்துடும், நல்லா வந்துடுவேன் நீயும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பிச்சைக்கார மாதிரி ஆட்கள் உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீ நல்லா பணமுள்ளவன ஆயிடலாம், ரொம்ப சக்தி வாய்ந்தவன ஆயிடலாம், நிறைய ஆயுதங்களை சேர்த்து வச்சுக்கலாம், எல்லாமே உனக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த பிச்சைக்கார மாதிரி ஆட்களை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் எங்கள் அப்பா இதை எப்பயுமே இப்படித்தான் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா இதுதான் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு விளையாட்டு மைதானம். திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் ஃபார் த மாஸ்டர்ஸ். உலக மக்கள் எப்படி வாழணும்னு கற்றுக்கிறதுக்கு அவங்க இந்தியா வந்து தான் ஆகணும். வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, எப்படி சாகணும்னு கற்றுக்கிறதுக்கு கூட அவங்க இந்தியா வந்து தான் ஆகணும். அதனால் இந்தியா தான் உலகத்துக்கு லீட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கே தவிர்த்து, அதுதான் வாழும் வழியை காட்டிக்கிட்டு இருக்கே தவிர்த்து, அவளுடைய மேல்நாடுகளோ அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ கிடையாது. அது வெறும் பணத்தையும் ஆயுதங்களை மட்டும்தான் வச்சுருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது ஞானிகளும் அவங்களுடைய உபதேசங்களும் இருக்குது. அதனால் இந்த நாடு எப்பயும் இப்படித்தான் இருக்கும். உனக்கு பணம் வேணும்னா நீ வந்து கடின உழைப்பு எடுத்து சம்பாத்தியம் பண்ணிக்கோ. அப்போ கண்டிப்பாக இந்த பிச்சைக்கிழமை ஆளுங்க உன் வாழ்க்கையில் வரமாட்டாங்க. உனக்கு எது வேணுங்கிறத நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். இன்னொரு தடவை புன்னமரத்து கீழே வந்து ஒரு தடவை இந்த மாதிரி இந்தியா பற்றி பேசும்போது திடீர்னு அவருக்கு ஒரு வேகம் வருது. இந்த பாரத பூமி புண்ணிய பூமி, இந்த பூமியில் பூரா என்னுடைய அப்பாவினுடைய வழித்தோன்றலான ஞானிகள் காலடி பட்ட இடம். இந்த திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஞானிகளுடைய காலடி பட்ட இடம். இந்த இடத்துல வாழ்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ தபஸ் இருந்தால் தான் இந்தியாவில் பிறக்கவே முடியும். இந்தியாவில் பிறக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஞானிகள் வாழக்கூடிய சேத்திரத்தில், திருவண்ணாமலை மாதிரி வாழ்கிற சேத்திரத்தில் வந்து அப்பா நம்மளை வாழ வச்சுருக்காருன்னா உண்மையிலே நம்ம வந்து பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்பா நம்ம மேலே ரொம்ப கருணை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு கீழே இருந்த மண்ணை அப்படியே எடுத்து நெத்தியில் பூசிக்குவார். அப்படியே தொட்டு சாஸ்தாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். அந்த மண்ணை நமஸ்காரம் பண்ணுவார். இந்தியா பாரத மண்ணை அப்படி நேசித்தார். ஆனால் நீங்கள் நானும் நேசிக்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் நானும் பார்க்குற கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கல. அவர் பார்த்தது பூரா மனித ஜாதி, மாநிலர்கள் நல்லபடியாக வாழக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானிகள் பிறந்த இடம் இது. ஞானிகள் வழிகாட்டக்கூடிய இடம் இது. அதனால் இந்தியா மாதிரி ஒரு தேசம் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாதுங்கிற ஒரு பக்தி பூர்வமாக தான் இந்த இந்தியாவை அவர் வச்சுருந்தார். மற்ற இந்த பொருளாதார கண்ணோட்டத்தில் சாமியை பார்க்க தயாராக. ஏன்னா அதெல்லாம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். இன்றைக்கி பணக்காரன் நாளைக்கு ஏழை, இன்றைக்கி ஏழை நாளைக்கு பணக்காரன், இப்படித்தான் போய்கிட்டு இருக்குமே தவிர்த்து வசதி வாய்ப்புகளை வச்சு சாமி பார்க்கலை. சாமி பார்த்தது பூரா அந்த பவித்திரம், அந்த ஒரு உன்னதமான ஞானம். அவங்க வெறும் நாலேஜ் தான் இருக்குது, ஆனால் அன்புங்கிறதே இருக்காது. அந்த நாலேஜும் அன்பும் கலந்த ஒரு ஞானம் எழுதும் எங்கள் இந்தியாவில். அங்கே வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, அறிவும் அன்பும் கலந்த ஞானம் இங்கே இருக்கும். அந்த ஞானத்தை கொடுத்தது பூரா வந்து ஞானிகள். அந்த ஞானிகள் வாழக்கூடிய இடம் இந்தியா. அதனால் இந்தியா தான் உலகத்திலேயே தலை சிறந்த நாடுன்னு சாமி ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவார்.